சென்னை திருவான்மியூரில் குடியிருப்பு பகுதிகளில் சாலையோர வியாபாரிகளுக்கு கடை அமைக்கும் பணியை சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் கைவிடக் கோரி அப்பகுதி மக்கள் சுமார் 15,000-க்கும் மேற்பட்டோர் கையில் பதாகைகளை ஏந்தியவாறு மாநகராட்சிக்கு எதிராக கோஷம் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை திருவான்மியூர் எல்.இ.பி. சாலை 3வது தெரு குடியிருப்பு பகுதியில் உள்ள சாலையில் சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் சாலையோர கடைகளை அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி குடியிருப்பு வாசிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். 300க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் நிறைந்த அப்பகுதியில் அவர்கள் பயன்படுத்தும் சாலையில் சாலையோர கடைகளை சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நீதிமன்றத்தில் குடியிருப்பு நலச்சங்கத்தை சேர்ந்தவர்கள் வழக்கு தொடர்ந்து அந்த வழக்கு நிலுவையில் உள்ள நிலையில் சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் மீண்டும் சாலையோர வியாபாரிகளுக்கு கடை அமைக்கும் பணியில் ஈடுபடுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சிறியவர்கள் முதல் வயதான பெரியவர்கள் வரை கையில் பதாகையை ஏந்தியவாறு சென்னை மாநகராட்சி அதிகாரிகளின் செயலுக்கு எதிராக கோஷம் எழுப்பி சாலை ஓரத்தில் கடைகளை அமைக்க விடமாட்டோம் எனவும் கடைகள் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கோஷம் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். குடியிருப்பு நல சங்கத்தினர் எதிர்ப்பு தெரிவித்தும் சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் வேண்டுமென்றே மீண்டும் சாலையோர வியாபாரிகளுக்கு கடை அமைத்து தருவதில் தீவிரம் காட்டி வருவதாகவும் குடியிருப்பு நல சங்கத்தை சேர்ந்தவர்கள் குற்றம் சாட்டினர். ரோட்டில் கடை வேண்டாம், ரோட்டில் கடை வேண்டாம், ரோட்டில் கடை வேண்டாம், வேண்டாம் 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 வேண்டாம், ரோட்டில் கடை வேண்டாம், ரோட்டில் கடை வேண்டாம், வேண்டாம் வேண்டாம். வாசிகள் குடியிருப்பு வாசிகள் அனுமதிக்க மாட்டோம், அனுமதிக்க மாட்டோம், அனுமதிக்க மாட்டோம், அனுமதிக்க மாட்டோம். அரசாங்க முடிவை, அரசாங்க முடிவை, கார்ப்பரேஷன் முடிவை